அயோத்தியின் சாலைகளில் தமிழ் மற்றும் தெலுங்கில் பலகைகள் நிறுவப்பட உள்ளது. மேலும் நடைபாதையில் வாகனங்களை அனுமதிக்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் முடிந்ததும் நாடு முழுவதும் இருந்து பக்தர்கள் ராம் நகருக்கு வருவார்கள். அவர்களால் தென்னிந்தியாவை சேர்ந்த யாத்ரீகர்கள் அதாவது பக்தர்கள் அடங்குவார்கள். மொழி தடையால் சுற்றுலா தலங்களுக்கு செல்வதில் அவர்கள் எந்தவித சிரமத்தையும் சந்திக்கக்கூடாது. இதனை கருத்தில் கொண்டு அயோத்தியின் சாலைகளில் தமிழ் மற்றும் தெலுங்கில் பலகைகளும் நிறுவப்பட உள்ளது. இத்தகவலை அளித்து மண்டல ஏடிஜி பியூஷ் மோர்டியா கூறுகையில், கோவில்களின் தரிசனம் மற்றும் வழிபாடுகளுக்காக சாலைகளில் பல்வேறு மொழிகளில் அறிவுறுத்தல் பலகைகள் நிறுவப்படும். நாடு முழுவதிலும் இருந்து வரும் பக்தர்களின் வசதியை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனால் பக்தர்கள் கோவிலுக்கு செல்வதில் சிரமம் ஏற்படாது. முக்கிய கோவில்களுக்கு செல்லும் பாதைகள் குறிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வழியே பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல முடியும். பாதசாரிகள் செல்லும் பாதைகளில் வாகனங்கள் செல்வது தடுக்கப்படும். இது தவிர எந்தவித வழித்தடங்களில் வாகனங்களை செல்ல வேண்டுமோ அந்த வழித்தடங்களில் பக்தர்களின் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாத வகையில் வாகனங்களை இயக்க முடிவு செய்யப்பட்டு வருகிறது. தேவைக்கு ஏற்ப சாலைகள் அமைக்க திட்டமிட்டுள்ளது. சில சாலைகளில் ரேஷாக்கள் தடை செய்யப்படலாம். மேலும் ராமர் கோவில் கட்டுமான பணிகளை முதல்வர் யோகி ஆதித்யநாத் பார்வையிட்டார். 4.5 மணி நேர நிகழ்ச்சியில் முதல்வர் யோகி அனுமன் கர்ஹி மற்றும் ஸ்ரீராம் ஜென்மபூமி வளாகத்தில் ராம் லாலாவை தரிசனம் செய்து வழிபடுவார். பின்னர் மதியம் 1:30 மணி அளவில் சர்க்கியூட் ஹவுஸில் சட்டம் ஒழுங்கு குறித்து ஆய்வு செய்வோம். மகான்களை சந்தித்துவிட்டு லக்னோ புறப்படுவோம். முதல்வர் யோகி டிசம்பர் மாதத்தில் 2வது முறையாக அயோத்திக்கு வருகிறார் என்பது உங்களுக்கு இதற்கு முன் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் ஜோதிரித்யா சிந்தியா மற்றும் PK சிங் ஆகியோருடன் ஸ்ரீராம் சர்வதேச விமான நிலையத்தை ஆய்வு செய்ய வந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க.